ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பூஸ்ட்டை வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். புட்டிங் பண்ணுறதுக்கு அகரகரை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் புட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அகரகரை சேர்த்துக்கோங்க. இது அகரகரை இல்லாட்டி ஜெலட்டின் பவுடர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். ஒரு பக்கம் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம புட்டிங் தேவையானதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். நல்ல கெட்டியான பால், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். ஒரு கிளாஸ் பால், காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பால் சூடாகிறதுக்கு முன்னாடி பால் பவுடர் சேர்த்துக்குவோம். பால் பவுடர் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். நம்ம பால் பவுடர் சேர்த்துடலாம். 10 ரூபா பாக்கெட்டு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த புட்டிங்க்கு முக்கியமான ஐட்டமே பூஸ்ட்டு தான். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூஸ்ட் வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசப்படிச்சிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க ஜீனி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜீனி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பூஸ்ட்டு போட்டுக்கனால பூஸ்ட்டில் இனிப்பு இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அங்கே அகரகரும் ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ அகரகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலில் இதில் சேர்த்துருவோம். அகரகரை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இதில் வந்து கரையாமல் ஒரு சிலது கிடந்தாலும் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு எந்த பவுல் தேவையோ அதில் நம்ம இதை ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம செட் பண்ண விட்டுருவோம். புட்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இதை கவுத்திடலாம். நம்மளுடைய பூஸ்ட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு வந்து ஃபினிஷிங்க்கு லைட்டாக பூஸ்ட் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு அப்படியே எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குண்டு. வாயில் ஓட்டம் அப்படியே கரைஞ்சி வச்சு சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.